தமிழக அரசினுடைய ஏற்பாட்டில் அயலக தமிழர் தின விழா இன்றைய தினமும் நாளைய தினமும் இடம்பெறவுள்ளது. இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறவுள்ள நிகழ்வு நாளைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறவுள்ளது. மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார். அதேவேளை இன்றைய தினம் இடம்பெறுகின்ற நிகழ்வில் ரபு ஹக்கீம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றார். எனவே நேற்றைய தினம் ரபு ஹக்கீமும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் ஒன்றாக இணைந்து சென்னைக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனை தடுப்பதற்கான முயற்சிகள் குற்றப்புலனாய்வின் ஆதரவுடன் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்றது. பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீதரனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தவும் குறித்த நிகழ்வில் அவர் பங்கேற்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தின் அடிப்படையில் இந்த செயற்பாடு முன்னகர்த்தப்படுகின்றது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய பழைய கடவுச்சீட்டு பிரச்சினைகள் இருப்பதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினர் தெரிவிக்கின்றனர். அதாவது சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றவியல் வழக்கில் தொடர்பு பட்டுள்ளதாக தவறாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவர்களுக்கு தகவல் வழங்குகிறார்கள். இவர் குற்றவியல் வழக்கில் தொடர்பு பட்டிருக்கின்றார், எனவே இவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது என இவரை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தவறான செய்தியொன்றை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினரிடம் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கின்றனர். உங்களுடைய கடவுச்சீட்டில் பிழை இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் அந்த குறித்த புதிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் இதுவரை 4 தடவைகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் அவருடைய வெளிநாட்டு பயணம் அமைந்திருந்தது. இந்த நிலையில் அப்பொழுது வராத தடை, அப்பொழுது கடவுச்சீட்டில் இல்லாத பிரச்சினை இப்பொழுது எவ்வாறு வந்தது என சிவஞானம் ஸ்ரீதரன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். எனவே சிவஞானம் ஸ்ரீதரனை குறித்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடாது என ஒரு குழு பின்னணியில் இருந்து செயற்படுகின்றது தெளிவாகின்றது. ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள் பல குழப்பங்கள் காணப்படுகின்றது. தலைமை தொடர்பிலும் பல்வேறு கட்சியின் உறுப்பினர்கள் நீக்கப்படுதல் தொடர்பிலும் மத்திய குழுவிலும் பல்வேறு குளறுபடிகள் இடம்பெறுகின்ற நிலையில் தற்பொழுது இந்த பின்னணியானது மிகவும் கீழ்த்தனமான ஒரு விடயமாக மாறியுள்ளது. அங்குள்ள விமான நிலைய அதிகாரிகள் கட்சியினுள்ள பிளவு காரணமாக ஒரு சில நபர்களுடைய ஆதிக்கத்தினால் இந்த தவறான விடயம் பரப்பப்பட்டு இவர் மீது அவதூறு பரப்பப்பட்டு இவருடைய பயணம் தடை செய்யப்படுவதாக அங்கு பேசிக்கொள்ள தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் என்பவர் தற்போது இலங்கை நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்துவதற்கான சில கடப்பாடுகள், சில சட்ட விதிகள் காணப்படுகின்றன. ஆனால் அது எதுவும் முறையாக பயன்படுத்தப்படாமல் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டமை கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் இரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் தமிழ்நாடு சென்றுள்ளார். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி நடாத்துகின்ற உலக புலம்பெயர் தமிழர் நாளை கொண்டாடுவதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட விசேட அழைப்பின் பேரில் அவரும் தமிழகம் சென்றுள்ளார். சிவஞானம் ஸ்ரீதரன் அயலவ தினத்துக்கு மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறும் நிகழ்வுக்கு செல்கின்ற நிலையில் இவர் டயஸ்போராவினுடைய நிகழ்ச்சி நிரல் தொடர்பான ஒரு நிகழ்வில் பங்கேற்க இவரும் தமிழகம் சென்றுள்ளார். இவர் தமிழகத்தை சென்று அடைந்துள்ளார். இந்த நிகழ்வு சென்னை வர்த்தக மையத்தில் இடம்பெறவுள்ளது. எத்திசையும் தமிழணங்கி என்ற தலைப்பில் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில் 60 நாடுகளில் இருந்து 17 மாநிலங்களில் இருந்தும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அயலக தமிழத்தின நிகழ்வில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வில் ராமலிங்கம் சந்திரசேகரம் மற்றும் சசீந்திரன் முத்துவேல், தோஸ்ரி டாக்டர் எம். சரவணன், சிவஞானம் ஸ்ரீதரன், ரவி பிள்ளை, ராஜா சம்பந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதில் இலங்கையிலிருந்து ராமலிங்கம் சந்திரசேகரம் கடத்தொழில் அமைச்சரும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரும் அடங்குகின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரனை திட்டமிட்டு தடுக்கும் நிகழ்வானது கட்சியினுடைய ஒரு சில தரப்பினரினுடைய நடவடிக்கையாக இருக்கலாம் என பரவலாக சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளது.
இதுவரை இல்லாத ஒரு விடயமாக இவருடைய கடவுச்சீட்டில் தற்போது பிரச்சனையை ஏற்படுத்தி அவருடைய தனிப்பட்ட அரசியல் விடயங்களை தடுக்கும் செயற்பாடுகளையும் அவர் கட்சியில் தனித்துவமாக வளர விடாமல் அவரை இல்லாது செய்யும் செயற்பாடுகளிலும் ஈடுபடும் ஒரு சில நபர்கள் இதனை திட்டமிட்டு மேற்கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேக பார்வை தற்பொழுது அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. ගරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමන්ට අවස්ථාව. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடும் மக்களோடு வாழுகின்ற களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த குமார வெல்கம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எச் நந்தசேன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த டியூடர் குணசேகர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள். நாடாளுமன்ற காலத்தில் இவர்கள் எங்களோடு பழகியவை, நாங்கள் அவர்களோடு பழகிய நாட்கள் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக குமார வெல்கமா அவர்கள் எங்களோடு மிக அந்யோன்யமாக பழகிய ஒரு நல்ல நண்பர். இந்த நாடாளுமன்ற காலத்திலே அவருடைய செயல்பாடுகள் எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு புழங்குகின்ற விதங்கள், ஒரு இடதுசாரித்துவ கொள்கையிலிருந்து ஆரம்பித்த அவருடைய அரசியல் பயணம் என்பது சிறப்பானதாக இருந்தது. அதனால் அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கொள்வதும் இந்த நாடாளுமன்றத்திலே அவர் பற்றி சில வார்த்தைகளை பேசுவதும் மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த 3 பேருடைய இழப்புகளும் மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் தாங்கள் வாழ்ந்த மாவட்டங்களில் தங்களுடைய பணிகளை மிக செவ்வையாக செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதனை விட வெளிநாடுகளில் தூதுவர்களாக இருந்தும் கூட தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். இவ்வாறானவர்களை நினைக்கின்ற இந்த நாள் மிக முக்கியமான நாள். இந்த நாளிலே அவருடைய குடும்பம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே நேரம் எங்களுடைய நாட்டிலே இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 51 வருடங்களுக்கு முதல் தமிழராட்சி மாநாடு நடைபெற்ற பொழுது 9 பேர் மரணமடைந்தார்கள், 50 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். மிக முக்கியமாக 15 வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன், 26 வயசு பரம்சோதி சரவணபவன், 32 வயசு வைத்தியநாதன் யோகநாதன், 52 வயசு ஜோன் பிடலி சிங்மரிங்கம், 53 வயசு புலேந்திரன் அருளப்பு, 21 வயசு ராசதுரை சிவானந்தம், 26 வயது ராஜன் தேவரட்னம், 56 வயது சின்னத்துறை பொன்னத்துறை, இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர், 14 வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார். இவர்கள் அல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையிலே நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள். அவர்களுக்கான 51வது வருட நினைவு நாள் இன்றைய நாள். இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.